ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மாதத்தினுடைய கடைசி ஒரு ஆராதனை இல்லையா? ஆமென். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம் மத்தியிலே விசுவாசத்தை குறித்து, தேவனுடைய விசுவாசம், இயேசு கிறிஸ்துவில் வைக்கிற விசுவாசங்களை குறித்து நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்? தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். உங்க தேவன் யார்? அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஏன் அவ்வளவு தைரியமா உங்க இருதயம் ஏன் கலங்கவானா? எதை குறித்தும் கலங்கவானா ஏன் சொல்றாரு? தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் இயேசு சொல்லுகிறார். ஏன்? ரெண்டு பேருடைய விசுவாசங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரெண்டு பேருடைய வல்லமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ரெண்டு பேருடைய நாமங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரெண்டு பேரும் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமா, சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் இயேசு ஏன் சொல்றார்? என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், தேவனிடத்திலே விசுவாசமா இருங்கள் சொல்ற. என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். ஏன்? என்னாலையும் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமில்லை. என்னாலையும் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான் 17:20. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல். இயேசு ஜெபம் பண்றார். இயேசு செய்த ஒரு பெரிய ஜெபம்னா யோவான் 17. இயேசு செய்த ஒரு பெரிய ஜெபம் எதுனா யோவான் 17. அதுல முழுக்க ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கிறார். இன்னும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். கைத்தட்டுங்க. புரியுதா உங்களுக்கு? நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் யாருக்காக? சீஷர்களுக்காக. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது நான் யாருக்காக? சீஷருக்காக ஜெபம் பண்றாரு. சொல்றாரு, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். புரியுதா உங்களுக்கு? சீஷர்களுக்காகவும் வேண்டுகிறார். சீஷர்களுடைய வார்த்தையை கேட்டு இயேசுவை விசுவாசிக்கிற மக்களுக்காகவும் இயேசு ஜெபிக்கிறார். புரியுதா? தைரியமா இருக்க. நமக்காக ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதுதான் உன் இருதயம் கலங்க வேண்டான்னு சொல்றாரு. யார் உனக்கு ஜெபம் பண்றாங்களோ, யார் உனக்கு ஜெபம் பண்ணலையோ இல்லையா, அல்ல நீ ஜெபம் பண்ணி அல்லது இவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு நீ எதிர்பார்த்த ஆள் கூட உன் ஜெபம் பண்ண போயிடலாம். ஏன்? உன் கணவர், உன் மனைவி, உன் பிள்ளைகள், ஏன் உங்க பாஸ்டர் கூட இல்லையா ஜெபம் பண்ணாம போலாம். ஆனா உனக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கு. ஏன்னா ஊழியக்காரர்கள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறீங்க இல்லையா, உங்களுக்காகவும் இயேசு ஜெபிக்கிறார். எத்தனை நம்புறீங்க? இதே வார்த்தை எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். பிரதர் புரிஞ்சிட்டா? சரி, அப்போ ஏசப்பா ஜெபம் பண்ண நான் ஜெபத்தை விட்டுட்டுமா பாஸ்டர்?
நீ ஜெபம் பண்ணணும், நீ ஜெபம் பண்ணணும். உனக்காக அவர் ஜெபம் பண்ணுவார். 2 பேர் ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் பவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீ ஜெபம் பண்ற, இயேசுவும் உனக்காக ஜெபிக்கிறார். அப்ப 2 பேர் ஜெபமும் தேவ சமூகத்தை போய் எட்டும்போது அது வல்லமையாய் மாறிவிடும். புரிதா இல்லையா? புரிதா இல்லையா? அதனால நீங்க ஜெபத்தை விட்டுடக்கூடாது, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபி ஜெபி. ஏன்னா நமக்காக ஜெபிக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஏன் உன் இருதயம் கலங்க வேண்டான்னு சொன்னாரு ஆண்டவர்? கவனிங்க, நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா நமக்காக ஒருவர் ஜெபிக்கிறார், ஒரு ஆண்டவர் ஜெபிக்கிறார். ஏன்னா அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்ப நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்களா? எதுவே தேவனை விசுவாசிக்கிறீங்க? உனக்காய் ஒரு ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர், அவரை விசுவாசிக்கிற மக்கள் தான் ஜெபம் பண்ணுவார். நீதான் இல்லையா காணாமல் இருந்தும் அவர் தெய்வமாக விசுவாசிக்கிறீங்க இல்லையா? ஆகையால் உனக்காக இயேசு ஜெபிக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சொன்னார் ஆண்டவர், பேதுரு பார்த்து சொன்னாரு, சீமோனே சீமோனே, கோதுமை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்க கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொள்வேன். அப்ப கவனிங்க, முதலாவது தேவன் நம்ம வேண்டிக் கொண்ட ஒரு காரியம் தெரியுமா? நம்ம விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற பல சம்பவங்கள் இருக்கிறது, பல சம்பவங்கள் பார்க்கிறோம். நம்ம விசுவாசமே சமயம் அப்படியே குறைஞ்சு போறத பார்க்கிறோம் இல்லையா? இல்லையா? நீங்களாம் விசுவாசம் 100 டிகிரில இருக்கீங்களா? கவனிங்க, விசுவாசத்துல சோதனை வரும். பைபிள் அதான் சொல்லுது. சாத்தான் புடைப்பான், புரிஞ்சுட்டா? ஆனா ஆண்டவர் உனக்காய் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே அவங்க விசுவாசத்தை பலப்படுத்தும், விசுவாசத்தை பலப்படுத்தும், விசுவாசத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஏன்னா விசுவாசம் போயிட்டா எல்லாமே போயிடும், புரிஞ்சுட்டா? அதனால்தான் உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக தெய்வம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஆமா சொல்லுங்க. ஏன்னா விசுவாசம் ரொம்ப அவசியங்க. விசுவாசம் என்பது காணப்படாதவைகளுடைய நிச்சயம். உங்களுக்கு ஐயா அடுத்த மாசம் ஒரு நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு பதில், நல்ல ஒரு ஆசீர்வாதம், நன்மைகள் நடக்கும் என்பது அவருக்கு தெரியும். அதை நீ விசுவாசிக்கணும். ஆமா, 8வது மாதமாவது போன வாரம் அமாவாசை ஒரு அம்மா சொன்னாங்க இல்லையா? யாரோ சொன்னாங்கன்னு அவங்க போன மாசம் அமாவாசை வந்திருக்காங்க. அவங்க இந்த வருஷம் ஆரம்பித்த நாள்ல இருந்தே ஒரு நாள் தவறாம ஹாஸ்பிட்டல் போவாங்களாம், ஒரு நாள் தவறாம ஹாஸ்பிட்டல் போவாங்களாம். யாரோ ஒருத்தர் நம்ம சபையை விசுவாசி வாங்க அமாவாசை வாங்கன்னு சொல்லி அழைச்சி வந்திருக்காங்க. போன மாசம் ஜோம் பண்ணியிருக்காரு. கவனிங்க, அந்த அம்மா சாட்சி சொல்லிச்சு, இந்த மாசம் ஃபுல்லா அவங்க சர்ச்சுக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போகலையா? கை தட்டுங்களே. ஹலோ, ஏன் ஏன்? அந்த அம்மாக்குள்ள ஒரு விசுவாசம் உருவாகி விட்டது. இங்க இயேசு இருக்கிறார் இல்லையா? ஜெபிக்கிறார்கள், நமக்கு அற்புதம் நடக்குன்னு அந்த அம்மா விசுவாசித்தபடினாலே இந்த மாசம் முழுவதும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போகலையா? புரியுதா? அதாங்க விசுவாசம். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி இல்லையா, உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக ஒரு ஜெபம். இல்லைன்னா இந்த உங்களுக்கு வந்த பிரச்சனையில என்னைக்கும் கப்பல் என்ன பண்ணிருக்கோம்? தடுமாறும் படகையா இல்லையா? உன் படகு தடுமாறி முழுகிட்டு இருக்கோம், தோத்துறோம். அதை நம்புறீங்க? ஆமா, பைபிள் சொல்லுது, தலைக்கு மேல பிரச்சனை, கடன், தொல்லை இல்லையா? என்னைக்கும் படகு முழுகி இருக்கணும். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக இயேசு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறபடினால இல்லையா? ஸ்தோத்திரம். உன் விசுவாச படகை தேவன் பலப்படுத்தி இருக்கிறார், உன் குடும்பத்தை பலப்படுத்தி இருக்கிறார், உன் தொழிலை பலப்படுத்தி இருக்கிறார், உன் பிள்ளைகளை பலப்படுத்தி இருக்கிறார், உன் தேவைகளை சந்தித்து இருக்கிறார், குறைவை நிறைவாக்கி இருக்கிறார். இதுமே நம்புறீங்க? ஆமா பாஸ்டர், இந்த 6 மாசம் எனக்கு வந்த பிரச்சனை, ஐயோ சாமி,
எப்படிதான் நான் இதை தாங்கன்னு தெரியல பாஸ்டர், எப்படிதான் இதை நான் கடந்து வந்தேன்னு தெரியல பாஸ்டர், எப்படிதான் இதை நான் ஃபேஸ் பண்ணேன். ஆமா சொல்லுங்க, நீங்க 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 நான் இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு பல பல நாள் நீங்க பார்த்து உண்டு இல்லையா? இந்த கடங்காரன் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், இந்த பிரச்சனையை எப்படி நான் சால்வ் பண்ண போறேன். ஆனா கர்த்தர் தாண்டி வர உதவி செஞ்சிட்டாரா? செஞ்சாரா இல்லையா? அதான் இயேசு. தம்மிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். உண்மைங்க. நான்லாம் சொல்ல முடியும், இந்த 6 மாசம் இன்னைக்கு நான் வந்து ஸ்டேஜில் நிக்கிறேன்னா இல்லையா, எத்தனையோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஆண்டவரே என்னை விட்டுடுங்க சாமின்னு கூட விட மாட்டார் அவர். ஏன்? என் விசுவாசத்தை பலப்படுத்தி 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 ஸ்திரப்படுத்தி 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 இல்லையா, ஸ்தோத்திரம் இல்லையா, இன்னைக்கு நிக்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். காரணம் என்ன தெரியுமா? ஏசப்பாவுடைய ஜெபம். ஆமா, நீ பண்றது மாத்திரமல்ல, உனக்காக அவரும் ஜெபம் பண்றாரு. அந்த நல்ல தெய்வத்தை இல்லையா, உனக்காக யார் ஜெபம் பண்ணுவாருங்க இல்லையா? உன் நண்பன் உனக்காக ஜெபம் பண்ணுவானா? உன் மனைவி உனக்காக ஜெபம் பண்ணுவாளா? உன் புருஷன் உனக்காக ஜெபம் பண்ணுவானா? இயேசு மாதிரி ஜெபம் பண்ண மாட்டாங்க யாருமே. ஹல்லேலூயா. ஆனா இயேசு பாருங்க நமக்காக சொல்றாரு, நீ கோதுமை சுளையினால் புடைக்கிறது மழை சாத்தான் உன்னை புடைக்க கேட்டுக்கொண்டான், நானும் உன் விசுவாசம் ஒளியாதபடி உனக்காய் வேண்டிக் கொண்டேன். நீ ஸ்திரப்படு, நீ ஸ்திரப்படு. நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரி ஸ்திரப்படுத்து. ஏன் ஆண்டவர் உன் விசுவாசம் பலப்படுத்துறாரு? ஏன் உனக்காய் ஜெபம் பண்றாரு? ஏன் உனக்காய் வேண்டிக் கொள்றார்? உன் விசுவாசம் பலப்படணும். ஆமா, கவனிங்க, பைபிள் தெளிவா சொல்லுது. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல மனுஷகுமாரன் வரும்போது உன் விசுவாசத்தை காண்பாரோ. மனுஷகுமாரன் வர போறாரு, அப்போ உன் விசுவாசம் பார்க்க போறாரு. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே அவர்கள் நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். பரிசுத்தம் அவசியம், நம்பிக்கை அவசியம், அன்பு அவசியம் இல்லையா? ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் மேலாக உன் விசுவாசத்தை தேவன் பார்ப்பார். ஏன்னா சில பேர் இந்த கடைசி நாள் தான் விசுவாச துரோகம் வந்து செஞ்சிருவாங்களாம். கடைசி நாட்களில் விசுவாச துரோகம் ஏற்படும், விசுவாச துரோகம் ஏற்படும். ஆனா நீங்க அதிலையும் மேற்கொள்ளணும். விசுவாச துரோகம் உனக்கு உண்டாகும். அதனால்தான் இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. ஹல்லேலூயா. அதனால அவர் வரப்போறாரு இல்லையா? இம்மட்டும் விசுவாச தேவன் பலப்படுத்தி இருக்கிறார் இல்லையா? அடுத்த மாசமும் உன்னை பலப்படுத்துவார், விசுவாச ரைஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு முறை திருச்சியில பாஸ்டர் ஒரு நல்ல ஒரு தேவ ஊழியக்காரர் இருந்தார். அவருக்கு ஒரு முறை ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காட்டினாராம். ஒரு டிவி காட்டி மேலே ஒரு கோடு போட்டிருந்தாராம். மேலே ஒரு கோடு, ஸ்ட்ரெயிட் கோடு, கீழே இந்த ஈசியில் ஒரு மதிய கோடு, அந்த மாதிரி கோடுகள். ஒரு கோடு போய் தொடுது, சில முக்கால்வாசி போகுது, சில கால்வாசி போகுது, சில அரைவாசி போகுது. அப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தாராம். அதுக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஒரு நாள் ஆண்டவரே இது என்னப்பா ஒரு டிவி காட்டினீங்க, அப்புறம் ஒரு கோடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அப்புறம் சில கோடு அப்படி அப்படி ஏறி இறங்குது. அப்போ ஆண்டு சொன்னாராம், கவனிங்க, இந்த ஸ்ட்ரெயிட் கோடு இருக்கு, இதுதான் தேவனுடைய விசுவாசம். என்ன விசுவாசம்? இந்த கோடு இருக்க, இதுதான் உங்க விசுவாசம். சில பேர் இந்த விசுவாசம் போய் இந்த கோடை தொட்டுறீங்க, சில பேர் முக்கவாசி போறீங்க, சில பேர் கால்வாசி போறீங்க, சில பேர் ஜீரோலே இருக்கீங்க. அந்த கோடை யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்துடும். புரியுதா? எவ்வளவு பெரிய பிரச்சனை சரி, நீங்க ஜெபத்தோடு கூட அந்த கோடை தொட்டுட்டீங்கன்னா அங்கிருந்து அற்புதம் வந்துடும். புரிஞ்சுட்டீங்களா? அதனால்தான் மனுஷகுமாரன் வரும்போது உங்களால என்ன எதிர்பார்க்க போறாரு? விசுவாசத்தை காண்பாரோ. அதனால்தான் இயேசு, என்கிட்ட விசுவாசமா இரு,
நான் உனக்கா ஜெபம் பண்றேன் இல்லையா, உன் பலவீனத்தில் நான் உனக்கு பலன் கொடுப்பேன் இல்லையா. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை ஏன்னா விசுவாசம் போயிட்டா பரிசுத்தம் போயிடும், விசுவாசம் போயிட்டா நம்பிக்கை போயிடும், விசுவாசம் போயிட்டா அன்பு போயிடும், விசுவாசம் போயிட்டா எல்லாமே போயிடும். விசுவாசம் ரொம்ப அவசியம். அதுக்காக தான் ஆண்டவர் உனக்காக வேண்டுதல் செய்கிறார், உனக்காக வேண்டுதல் செய்கிறார், உனக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல மத்தேயு எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். கவனிங்க, இரண்டாவது ஆண்டு சொல்றாரு, உன் கடன் முழுவதையும் நான் உனக்கு மன்னிப்பேன். கடன் என்ற வார்த்தை பல காரியம் சொல்லலாம். இங்க கடன் என்பது கவனிங்க, அவன் வாழ்க்கையில் இருக்கிற குறை கவனிக்கணும். எழுத்தும்படி எடுத்துக்கொண்டாலும் அந்த சம்பவத்தில் குடுக்கல் வாங்கல் தான், கடன் தான். ஆனா சொல்றாரு, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் உன் அந்த கடன் முழுவதையும் நான் உனக்கு மன்னித்தேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காலைல பேப்பர் வாசிச்சேன், குழு காசு கொடுக்காத ஒரு வீட்டில் போயிட்டு மொத்த பெண்களும் போய் சேர்ந்து சமாடி அடிச்சிட்டாங்களாம். குழு பணம் வாங்கினா கட்டிடுமா, இல்லைன்னா உனக்கும் உதவிடலாம். இன்னைக்கு பேப்பர்ல பாருங்க, குழு காசு கட்டலையா? இத்தனை குழு இருக்கீங்க, குழு அதான் பஸ் வண்டி ஓடுது இல்லையா. சரி வாங்கினல, அதை கவனமா கட்டு, மாசம் கட்டு. இன்னும் பொல்லாத காசை கொடுத்துட்டு இல்லையா, ஓயா போன் பண்றேன், உத பின்னிடுவாங்க. அது குழு காசு. ஆமா, 4 பேர் கலெக்ட் பண்ணி தான் இன்னொரு நாள் கொடுப்பாங்க. புரியுதா? குழு காசு வாங்குறியா, ஒழுங்கா கட்டு. கடன் வாங்குறியா, ஒழுங்கா கட்டு இல்லையா. பதுங்காத, நீ ஒரு விசுவாசி இல்லையா. கேட்குறாங்க, உன்னை நம்பி கொடுக்குறாங்க, என்ன பண்ணோம்? முடியலையா சிஸ்டர், ஒரு மாதம் பொறுத்துங்க, சிஸ்டர் ஒரு மாதம் பொறுத்துங்க, 2 மாதம் பொறுத்துங்கன்னு சொல்லி அவங்களால எக்ஸ்கியூஸ் பண்ண தவிர இன்னும் ஓயா பணம் கொடுத்துட்டு ஓயா போன் பண்ணுறேன் அப்படிலாம் பேசுனா தோத்திரம் ஒதுதான் விழும். சோய் கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவனுக்கு நீ அடிமைதான். கடன் சோமன் ஆண்டுட்ட சப்பா, இந்த கடன் என்ன என்னால மீண்டு வர முடியல ஆண்டவரே, ஜான் ஏறினா முறை சறுக்கு ஆண்டவரே, எசப்பா என் கடன்லாம் அடைக்க நீர் உதவி செய். ஆமா சொல்லுங்க. கவனிங்க, நான் ஆண்டுட்ட கேட்டிருக்கேன், ஆண்டவரே எனக்கு இப்போ 5 கோடி வேணும் ஆண்டவரே, 5 கோடி கொடுக்கிற ஆளு சபை கொண்டு வா. கவனிங்க, நான் ஜெபம் பண்றேன், என் ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா? ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிறவங்க இயேசோடு இருந்தாங்கன்னு போட்டு பைபிள். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இயேசு கூட பாருங்க, அப்பவே கூசாவின் மனைவி, ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிற பெண்கள், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய அப்பொழுது யோவானாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். நான் யோசித்தேன், ஏன் ஒரு ஆம்பளை இல்லையா கூட? அப்ப அன்னைக்கும் இன்னைக்கும் இந்த ஊழியத்துக்கு உதவியா இருக்குது யாருன்னா, ஆண்களை விட பெண்கள் தான் கொஞ்சம் உதவியா இருக்கிறான்னு நான் சொல்றேன். பைபிள் படி கோச்சிக்காத. நாங்களாம் இல்லையா, நாங்களாம் வளர்ந்த சேர் எப்படி எப்பா, நீ வந்தா உனக்கு தோத்துறோம், இல்லைன்னா அந்த சேர்ல தேவத்தை உட்காந்துருப்பான். அப்போ நீ எங்களை ஒரு மாதிரியா சொல்ற, பொம்பளை எதிர எங்களை வந்து மட்டன் ஒரு உபவாச கூட்டம்னா இதான் வந்து உட்காந்துக்குது இல்லையா. ஆம்பளை பக்கம் 4 பேர் வந்து உட்காருங்க. ஒரு உபவாசம் எங்க மானத்தை காப்பாத்துதான் இவங்க தான். இவங்களை நம்பிதான் ஒரு கூட்டத்தை நாங்க பிக்ஸ் பண்றோம். எப்படியும் இல்லையா, 10 பாட்டி இருக்கு
50 வச்சு ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சாலும் நம்பிக்கை தான். அதுதான் யார் எங்க சர்ச்சுக்கு வாங்க, திரைப்படவாசி ஜபமா எங்க சர்ச்சுக்கு வாங்க, பெண்கள் ஊழியமா எங்க சர்ச்சுக்கு வாங்க. ஏன்னா எப்படியும் நம்பிக்கைக்கு உரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு. 10 பாட்டி இருக்கு, எப்பவுமே 24 hours அவைலபிள். தோத்தரும் இயேசுநாதர் பின்னாடி ஒரு பாருங்க. நான் யோசிச்சேன், நீ பச்சை யோசிக்கணும். ஏன் ஒரு ஆம்பளோட போல? அவர் அப்பவே பிஸி. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் கோயில் இருக்கணும். ஆமா, பிஸி 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 பிஸி. அப்புறம் நீ பிஸி ஆக்கி விட்டுவார் ஆண்டவனை. தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தேவனுக்கு கொடுக்கணும். உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை உலகத்துக்கு கொடு. 24 சம்பஸ் எவ்வளவு வச்சு கையில? பிஸி பிஸி பிஸி. நைட்டில் போன் பண்ணா ஆட்டோ ஓட்டுறேன், பகலில் போன் பண்ணா ஆட்டோ ஓட்டுறேன், சாயந்தரம் போன் பண்ணா ஆட்டோ ஓட்டுறேன், 1 மணி போன் பண்ணா நைட் ஷிஃப்ட் ஆட்டோ ஓட்டுறேன். எவ்வளோப்பா வச்சுக்கிறீங்க கேட்டேன். மைனர் ஜாலி, மணி பச காலி. இவ்வளவு ஓட்டி இல்லையா புரோச்சனம்? உட்கார்ந்து 1 மணி நேரம் ஜோம் இருந்தாலும் அற்புதம் நடக்கும். உண்மைதானங்க? இவை எல்லாம் உனக்கு தேவை என்று பிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவ ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடு. இவையெல்லாம் உன் கூட கொடுக்கப்படும். கைத்தடி ஆண்டு மையப்படும். ஏன்னா உனக்காக ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன் கடனுக்காக ஜெபம் பண்ணு. உண்மையாயிரு. நான் அந்த லேண்டுக்காக ஒருத்தட்ட 30 லட்ச ரூபாய் கடன் வாங்கினேன். எனக்கும் அவருக்கு பாண்டு பேப்பர் கிடையாது, ஒன்றும் கிடையாது இல்லையா? எனக்கும் அவருக்கு நடுவில் இயேசுநாதர் தான். ஆமென். புரிஞ்சுட்டா? ஆனா மாசம் அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு வந்த போன மாசத்தோடு அந்த கடனுக்கு முடிக்க ஆண்டு உதவி செஞ்சார். ஏன்? நமக்கு மேல தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். உன்னுடைய கொஞ்சம் உத்தமத்தை பார்ப்பார் ஆண்டவர். இவன் கடன் வாங்கினா கூட கொடுத்துட்றான்ப்பா. அதனால கொடுக்கிற மக்களோட உனக்கு ஏற்படுத்த ஒரு ஆண்டவர். இல்லைன்னா கொடுக்கிற கூட ஆண்டவர் என்ன பண்ண கருத்தி போயிடுவார். புரிஞ்சுட்டா? அப்போ அவன் ஆண்டவன் அவன் கடனை எல்லாம் அவனுக்கு மன்னித்து விட்டான். நான் சொல்லட்டுமா? உனக்கு உன் பிரச்சனை எவ்வளவு கடை இருக்குன்னு ஆண்டவர் தெரியும். ஆண்டவர் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு எவ்வளவு கடை இருக்கு ஆண்டவரே, இல்லையா? ஒரு அற்புதம் செய்யும். பிதாவை நோக்கி ஜெபிப்பார். நம்புறீங்க? ஒரு அற்புதம் நடக்கும் இல்லையா? ஆமா, ஒரு காக்கா வரும். ஆமென். தேவைகள் சந்திப்பார், குறைவுகள் நிறைவாக்குவார். முத்து இருக்காரு, அவரு டெய்லி விசுவாசம் தான் வண்டி ஓடுது. போன மாதம் அவங்க பொண்ணுக்கு 50,000 ரூபாய் பணம் கட்டணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது தெரியல, ஏதோ மெரிட்டில் வந்துட்டு இப்போ பணம் கட்ட சொல்கிறான். ஃபஸ்ட்டு என்ன பண்ண தெரியலன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணாராம். தோத்திரம் பாருங்க. ஒரு தேவனை அறியாத மனுஷன் இல்லையா, அவருக்கு அந்த பணத்தை அவருடைய பேங்க்லேயே போட்டு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். புரியுதா? ஒரு தேவனை அறியாத மனுஷன் உள்ளத்துல கர்த்தர் ஒரு ஏவுதலை கொடுத்து அவருடைய பேங்க்ல அந்த ஃபீஸ்க்கான அவ்வளவு பணத்தையும் கட்டிட்டார். மாசம் வருஷம் எல்லா ஃபீஸும் நானே கட்டுன்னு சொல்லி இருக்கிறார். நல்ல மனம் வாழ்க. நல்ல மனம் இல்லையா? அந்த மாதிரி நல்ல மனம் இருக்கணும். ஆமா சொல்லு. புரியுதா? நான் கேட்டேன், நீ எத்தனை மணிக்கு எழுந்துக்கும் பிரதர்? 3 மணிக்கு தான் எழுந்துக்கும் பாஸ்டர். அதெல்லாம் கர்த்தர் ஏவராரு. நீ 8 மணி வரைக்கும் கோட்டை விட்டுருந்தா 3 மணி தான் என் பிள்ளைங்க 4 மணிக்கு எழுப்பி ஜெபம் சொல்றேன். அம்மா அப்பா அப்படி இருங்க. பிள்ளைங்களுக்கு சொத்து நீ இதுதான் சேர்க்கணும். பிள்ளைங்களை அம்மா நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா பைபிள் வாசி, ஆண்டு உறுதியை பற்றிக்கோ, ஆண்டு தேடு, ஆண்டு படிச்சுக்கோ, அவர் உன் நன்மை செய்வார். இதான் நீ உன் பிள்ளைக்கு சேர்க்கிற சொத்து. புரிஞ்சுட்டீங்களா? சொல்றாரு, நான் 3 மணி தான் எழுந்துக்கும் பாஸ்டர். எப்போ படுத்தாலும் 3 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துப்பேன். அலாரம் வைக்க வேண்டாம், அவரே அவனை எழுப்பி விட்டுருவாராம். அவர் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு அவங்க குடும்பத்தை எழுப்பி விட்டுருவாராம். அவங்க 4 மணி ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாராம். அவர் வெளியே வந்து அந்த 5 மணிக்கே டாக்ஸ் கொடுப்பாராம். போய்
ஹலோ, இப்பெல்லாம் அப்படிப்பட்ட ஆளு நம்ம சர்ச்சையில் இருக்கான பாஸ்டர்? அது இருக்கார், ஏன் இல்லைம்மா? குண்டூர்ல பயங்கரமான ஒரு 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 தேவன் விரும்பாத செயல்கள்லாம் செஞ்ச ஒரு ஆளு கர்த்தர் கிருபையாய் மாற்றி இருக்கிறார். கையை தட்டேன். என் புருஷன் இருக்கிறானே, அவருக்கு நன்மை செய்யற ஆண்டவன் செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு தெரியுமா? உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி இயேசு. புரியுதா? எவ்வளவு கடன் இருக்கோ, டோன்ட் வரி, உனக்காக உதவி செய்யற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், இல்லையா, நன்மை செய்யற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரை நோக்கி பாரு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாக யோவான் 17:5 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 17:15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டுகிறேன். இயேசுவின் ஜெபம் என்னன்னா, கவனிங்க, சீஷர்களையோ அல்லது இயேசுவின் நாமத்தில் ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளையோ உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையில் இருந்து காக்கும்படி வேண்டுகிறேன். கைதட்டுங்க பார்க்கலாம். உங்களை காக்கும்படி, உன் குடும்பத்தை காக்கும்படி உனக்காக ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அதனால்தான் என்னிடத்தில் நீ விசுவாசமா இருன்னு சொல்ற ஆண்டவர். ஏன் ஆண்டவர்? நான் உன்னை காத்துக் கொள்வேன், இல்லையா? காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாட்டு அலைகளை நான், அப்போ அவர் உங்களை எல்லா தீமையில் இருந்தும் உங்களை காத்து கொள்ளும்படி உனக்காக ஒரு ஆண்டவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். சத்துரு வெள்ள மாதிரி வருவான், ஆனா ஆண்டவர் கொடியேற்றுவார். ஏன்னா உனக்காக அவர் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். உன்னை காத்துக்கொள்ளுங்க, அந்த பிள்ளையை காத்துக்கொள்ளுங்க, அந்த பிள்ளையை காத்துக்கொள்ளுங்க. கவனிங்க, ஒருத்தர் அந்த ரோட்டுல இந்த மூடி இருக்குல்ல, இந்த டிரைனேஜ் மூடி திறந்து இருக்குதுன்னு இவர் போய் அதை மூட போனாரு. ஒரு பெரிய மரம் இடிஞ்சு அங்க விழுது. கிருபை. இந்த மாதிரி உங்க வாழ்க்கை நிறைய பேர் நடந்திருக்குல்ல, இல்லையா? உங்க மேல விழ வேண்டிய அந்த மரம், நீ ஒரு நன்மை செய்யணும் போன பத்தியா, அந்த நேரம் பார்த்து அந்த களை விழுது, அந்த நேரம் பார்த்து அந்த பஸ் கிராஸ் பண்ணுது, அந்த நேரம் பார்த்து அந்த கார் கிராஸ் பண்ணுது. இல்ல ஒரு நிமிஷம் ஏமாந்தாலும் உன் ஜோலி முடிஞ்சு போயிட்டு இருக்கோம். அப்போ எத்தனையோ முறை ஆபத்திலே, விபத்துகளிலே, மயிரிலே ஆண்டவர் உங்களை நீ தப்பி வித்திருக்கார் என்றால் அது இயேசுவின் ஜெபம். உன்னை காக்கும்படி உனக்காக நான் ஜெபிக்கிறேன் என்றார் ஆண்டவர். மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 17:20. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். சரி, 21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். அடுத்து என்ன சொல்றாரு? எல்லாரும் ஒன்னா இருக்கணும் ஆண்டவரே. இந்த ஜெபம் தான் இன்னும் கேட்கப்படல. இந்த ஜெபம் தான் இன்னும், இல்லையா? நம்ம எல்லாம் ஒரே சரீரம். கவனிங்க, இந்த சர்ச்சை வரும் எல்லாரும் யாரு? எத்தனை உணர்றீங்க? பைபிள் போட்டிருக்கு. அவர்தான் தலை, நம்ம எல்லாம் அவருடைய அவயங்களா இருக்கிறோம். அப்போ ஏசப்பா ஜெபம் என்ன? நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும். இருக்கிறோமா? ஒன்னா இருக்க கத்துக்கணும். அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாரு, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னு கேட்கிறான் கவிஞன். ஒன்னா இருக்கிறியா? ஒன்னா இருக்கியா? ஒன்னா இருக்கியா? பிரிவினை உண்டாவதா? பிசாசு இடம் கொடுக்கிறியா? கவனிங்க, கர்த்தர் தான் வீட்டை கட்டுவார், பிசாசு வீட்டை இடிப்பான். கர்த்தர் வீட்டை கட்டுவார், இல்லையா? நம்ம எல்லாம் ஒன்னா இருக்க விரும்புவார். ஆனா நீங்கள் பிசாசு இடம் கொடுத்தா அவன் இடிச்சு தரமாட்டமாக்கிட்டு போயின்னு இருப்பான். ஒன்னா இருக்கணும். சில சமயம் விட்டு கொடுக்கணும், இல்லையா? ஜாயின் பண்ண விட்டு கொடுக்கணும்.
புரியுதா? ஆமா, பைபிள் நீங்க 1 கொரிந்தியர் வாசிச்சீங்கன்னா அது ரொம்ப அழகா சொல்லுவாரு. இந்த சரீரம் விட்டு கொடுக்குதான். 12 அதிகமாக 11 அதிகம் பாருங்க இல்லையா, ஒரு ஃபுல் அதிகாரத்திலேயே ஆண்டு பேசிக்கொண்டே வருவார் இல்லையா. நீங்க இப்படி இருக்கணும் இல்லையா, நீங்க இப்படி கையா இருக்கணும், காலா இருக்கணும் இல்லையா, 5 வரல வித்தியாசம் இல்லை இல்லையா. ஸ்தோத்திரம். சில உறுப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, சில உறுப்பு வெளியே இருக்கு இல்லையா. ஸ்தோத்திரம். அது வேலையை ஒழுங்கா செய்யுது. நீங்க வீட்டில் போய் வாசிங்க கொரிந்தியர் புக்கில். அவயங்கள் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றே. எஸ், நெக்ஸ்ட். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவது இல்லை சொல்லல. தலையானது கால்களை நோக்கி நீ எனக்கு வேண்டுவதில்லை என்று சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிகாலம் அலங்காரம் பெறும். அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல். கவனிங்க, சரீரத்திலே பிரிவினை உண்டாயிருந்தா உன் சரீரம் எப்படி வேலை செய்யும்? இப்போ நடந்து போறீங்க, கவனிங்க. ஏசப்பா ஜெபம் இதுதான். பிதாவே, நாம் எப்படி ஒன்னா இருக்கிறோமோ இவங்களும் ஒன்னா இருக்குன்னு யார் ஜெபம் பண்றா? நீ அதுக்கு கீழ்ப்படல, நீ அதுக்கு கணக்கு கொடுக்கணும். ஒன்னா இருக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணு. இப்போ நீ போறீங்க, திடீர்னு ஒரு கல்லு இட்சி இல்லை முள்ளு குத்திட்டு என்ன பண்ணுவேன்? இந்த கை உனக்கு சப்போர்ட் பண்ணல, இந்த வாய் உனக்கு சப்போர்ட் பண்ணல, என்ன ஆகும்? அதான் சொல்றாரு, உன் சரீரத்தில் பிரிவினை உண்டாகிறாமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளவதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். கைதட்ட ஆண்டவருக்கு. அழகான தெய்வம். நம்ம காலில் முள்ளுக்கு தோணி பண்ணுது, காலு தூக்குது, கை போது, வாய் சிந்து. இது ஒண்ணுமே நடக்க வச்சுங்க இல்லையா. கை முடியாது முடியாது சொன்னா என்ன ஆகும்? இன்னும் அந்த முள்ளு நல்லா உள்ள போயிடும். ஏன் சரீரத்தில் பிரிவினை இருந்திருந்தா இல்லையா, தோத்தக்கும் யோசித்து பாரு இல்லையா. கண்ணில் உனக்கு ஒரு தூசு வேண்டி என்ன பண்ணுவேன்? கை முடியாது. போன நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியா இல்லையா, தூசு வந்துட்டு அப்படியே போடும். நான் கை போய் என்னெல்லாம் பண்ணு, தூசு விண்டா. யோசித்து பாருங்க. அப்போ தேவ ஆசை என்ன? இந்த சர்ச்சைக்கு வரீங்கல்ல, எத்தனை பேர் ஒன்னா இருக்கீங்க? மூஞ்ச பாருங்க எப்படி இருக்குது. ஏமா உன் மூஞ்ச எப்படி இருந்து கொஞ்ச நாள் பார்த்தியா? இன்னைக்கு ஆண்டவனுக்கு அலங்காரமாக்கி வச்சிருக்கிறாரு. என்ன இருந்தாலும் சரி, நம்மளாம் ஒன்னா இருக்கணும். புரியுதா? சில குறைபாடுகள் உண்டு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 என்ன பண்ணோம் இல்லையா, அந்த குறைகளை நிறைவாக்கணும். புரியுதா? குறைகளையே சுட்டி சுட்டி காட்டி அவங்க என்ன பண்ண டிப்ளேட் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. 65 வயசு ஆச்சு, இன்னும் என்கிட்ட குறை இருக்கு. சொல்லும் போது ஏற்றுக்குவோம். என் பொண்ணே சொல்லுவா, யோ இதெல்லாம் சரி மாத்திக்கிறேன். அவரு சொல்ல மாட்டேன், சரி ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தான், மாத்திக்கலாம், தோத்தர் மாத்திக்கலாம். என்னோட வயசு சின்ன ஆள் தான், ஆனா சொன்னா எல்லார்கிட்டுமே குறை இருக்குங்க. ஒருத்தர் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளுங்க. போடி ஒண்ணு பாதி தெரியாதா? சொல்லக்கூடாது. நம்ம ஒன்னா இருக்குன்னு ஆண்டு வருமா? நம்மளாம் ஒன்னா ஜோமன்னா பரலோகம் போகணுமா இல்லையா? அங்க இந்த மாதிரிலாம் இல்லை, அவங்க எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா இல்லையா? நான் உன்னை பார்க்க மாட்டேன், நீ என்ன பார்க்க மாட்டேன் இல்லையா? ஆமா தோத்துறோம். அப்படிலாம் பண்ணினா நீ பரலோகமே போக மாட்டேன். புரியுதா? ஆமா, எல்லாருக்கும் குறை இருக்கு. நிறைவான ஆள் யாரும் கிடையாது. நிறைவாகும்படி கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆமா, அதனால நம்முடைய தவறை யாராவது சொல்றாங்களா, ஏற்றுக்கோ. புரியுதா? அதுதான் நல்ல விசுவாசிக்கு அழகு. கர்த்தர் மேல இரக்கம் பாராட்டுவார், உதவி செய்வார். ஏன்னா நியாய தீர்ப்பு முன்பாக இரக்கம் போய் மேன்மை பாராட்டுமா. நம்ம எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. இங்கேயும் நியாய தீர்ப்பு இருக்கு.
பரலோகத்தில் நியாய தீர்ப்பு இருக்கு. அதுக்கு பயந்து பயந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நிறைவாக்கி கொண்டே போக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு என்ன ஜெபம் பண்றாரு? நாம் பிதாவே நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். எங்கேயாவது பரலோகத்துல பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு சண்டை வந்து கேட்டு போட்டுருக்குமா? பிதா நான் தான் சுப்ரீம் சொன்னாரா? இல்ல இயேசு நான் தான் எல்லாம் படிச்சுன்னு சொன்னாரா? இல்ல பரிசுத்தாவியர் நான் தான் ஒர்க் அவுட் பண்றேன்னு சொல்றாரா? அவங்க 3 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அப்ப நீ எப்படி இருக்கணும்? சொல்லு வாய் திறந்து. நீ வாய் தரல இது நடக்குதுன்னு அர்த்தம். நீங்க சொல்றீங்க, அங்க வந்து பாருங்க. ஒவ்வொரு வீடும் குட்டி பரலோகமா இருக்கணுங்க. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அங்க அன்பு இருக்கணும். இயேசுவின் குடும்பம்னா அங்க அன்பு இருக்கணும். ஹல்லேலூயா. அன்பு இருக்கணும். அன்பு இருந்தா இயேசு வந்துருவாருங்க. உன் குடும்பத்தில் அன்பு இருக்கா? தேவ வார்த்தை இருக்கா? கர்த்தர் பயம் இருக்கா? உண்மை இருக்கா? நேர்மை இருக்கா? யோசி. இயேசு இல்லாத குடும்பம் நரகம். இயேசு இல்லாத குடும்பம் நரகம். ஆமா, புரியுதா? இயேசு கிறிஸ்து இருந்தாதான் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒன்னாயிரு. ஹல்லேலூயா. ஆமா, ஒன்னா இருக்கணும். சில சமயம் சில காரியத்தை விட்டு கொடுத்தோம். சரி, ஓகே ஓகே, தோத்துறோம், ரைட், தோத்துறோம். சில காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். சரி சொன்னாங்க, நான் புரிஞ்சுக்கணும். பைபிள் படிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? ஐக்கியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது இல்லையா? ஒற்றுமையை விட்டுறக்கூடாது, அன்பை விட்டுறக்கூடாது இல்லையா? ஸ்தோத்திரம். அதான் அன்பில்லாத உலகம், அன்பில்லாத வீடு, அன்பில்லாத சபை அது நரகத்துக்கு சமம். அங்கதான் அன்பே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றாக இருக்கணும். ஜெபம் பண்றார் இயேசு இல்லையா? இயேசுவின் ஜெபம் நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும். நீங்க இயேசுவின் வார்த்தைக்கு மீறி இல்லையா குழப்பத்தை உண்டாக்கி பிரிவினை உண்டாக்குனீங்கன்னா கர்த்தர் விரோதமா நீங்க பாவம் செய்யறீங்க இல்லையா? இயேசுனாரு பரிசுத்தாவி விரோதமா பாவம் செஞ்சாவே அவனுக்கு மறுமை கிடையாது. இயேசு விரோதமா பாவம் செஞ்சா தோத்திரம். வார்த்தை தான் இயேசு. தேவனுடைய வார்த்தை விரோதமா நீ பாவம் செஞ்சினா இல்லையா, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதம் வராது. புரியுதா? ரைட். இரண்டாவதாக, ஏன் நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம்? ஏன் உங்க இருதயம் கலங்க வேண்டாம்? ஏன் இயேசு என்கிட்ட விசுவாசம் சொன்னார்னா, வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 43வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே, அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இரண்டாவது, ஏன் நம்ம தேவனை இயேசு விசுவாசிக்கிறோம் என்றால், அவர் ஒருவர் தான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கு? இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறான்ற நம்பிக்கை எத்தனை பேர் இருக்கு? 1 2 3 4 5 கீழே இருக்கிறவங்களா உங்க பாவத்தை இயேசு மன்னிச்சிருக்காரா? பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கா? பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லைன்னா நீ பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு அது அவர் ஒருவர் தான் தர முடியும். அதான் அவர் விசுவாசி சொல்றாரு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப இயேசு ஒருவர் தான் நமக்காய் ரத்தம் சிந்தினார். அதனால்தான் நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம். துட்டுக்காக இல்ல, பணத்துக்காக இல்ல, ஆசீர்வாதத்துக்காக இல்ல இல்லையா? அவர் என் பாவத்தை மன்னிக்கிறவர். இல்லைன்னா பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும். புரியுதா? பாவம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால், நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். ஏன் உனக்கு பாவ மன்னிப்பு அவசியம்? ஏன் நம்ம ஆண்டவரே என் பாவங்களை மன்னின் ஏன் கேட்கணும்? இல்லைன்னா நீ செய்த பாவமே உன் வாசப்படியில இல்லையா மலைப்பாம்பு மாதிரி படுத்து கிடக்கும்.
ஏன் நம்ம இயேசு விசுவாசிக்கிறோம்? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். பாவம் மன்னிப்பு நிச்சயம் தான் உனக்கு நிம்மதியே வரும். இல்ல பாவம் உன்னை நோண்டிக்கினே இருக்கும், உன் சமானத்தை கெடுத்துக்கினே இருக்கும். புரியுதா? ஆமா, நீ முற்றிலுமா நான் செஞ்சுதான் பாவம், ஆண்டவரே ஆண்டவரே என்னை மன்னியும். அவர் பாதத்தை முத்தம் இடு, அவர் கண்ணீரால் அவர் காலை கழுவு, இல்லையா? அப்போ உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும் என்று இயேசு சொன்னார். 8ஆம் அதிகாரத்தில், லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பாவியான ஒரு பெண் இயேசு கிட்ட ஓடி வருகிறார். இயேசுக்கு பின்னாடி நின்று அழுது கொண்டிருக்கிறார். இயேசு ஒருத்தர் வீட்டில் அவர் பந்தி இருக்கிறார். அவர் வந்து இயேசுவின் பாதத்தை இல்லையா கண்ணீரால கழுவி தன் தலைமுடியால துடைக்கிறார். 7:44 நான் உன் வீட்டிலே பிரவேசித்தேன், நான் உன் வீட்டிலே பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. தண்ணீர் தரல. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து என் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. கைத்தட்டுங்க பார்க்கலாம், கைத்தட்டுங்க பார்க்கலாம், கைத்தட்டுங்க பார்க்கலாம். உன் பாவம் மன்னிக்கப்படாத வரைக்கும் உனக்கு நிம்மதி என்பதை நீ பார்க்க முடியாது. அவருக்கு பாதத்தை விழு. அவர்தான் உன் பாவத்தை மன்னிக்கிறவர். அதை விட்டுட்டு மற்ற எந்த காரியத்துக்கு போகாத. உட்கார ஆண்டு சமூகத்தில், நான் செய்த பாவம் என்ன ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட இவ்வளவு அன்பு கூர்ந்து இருக்கிறேனே, உமக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேனே, உன்னை இப்படி பண்ணனேன் இப்படி பண்ணினேன், ஏன் உட்காரு. சொல்லுவாரு, இந்த தவறு பண்ணியிருக்கிறேன், இந்த தப்பை பண்ணிட்டேன் இல்லையா, அதுக்கு மன்னிப்பு கேளு ஆண்டுட்ட. தப்பா ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனி அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இறக்கம் பாராட்டு. அவர் பாதத்தை முத்தம் இடு, அவர் பாதத்தை கெஞ்சி. இன்னைக்கே செஞ்சிருவாரா தெரியாது இல்லையா? உன் பாவம் மன்னிக்கப்படுற வரைக்கும் நீ அவர் காலை தான் கெட்டியா பிடிக்கணும். ஏன்னா நீ தேடி நிம்மதி அங்கதான் இருக்குது. ஹல்லேலூயா. புரிஞ்சுட்டா இல்லையா? புரிஞ்சுட்டா இல்லையா? அப்போ கவனிங்க, பைபிள் சொல்லுது எல்லாத்துக்குமே பாவம் தான் காரணம். புரிஞ்சுட்டீங்களா? ஆமா, அதை மன்னிக்க வந்த ஒரே தெய்வம் இயேசுநாதர் தான். ஏன்னா சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம், எல்லாம் எடுங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிப்போம். அநேக சொல்றாரையும், நான் என்ன பாவம் பண்ணேன்? ஹலோ, நான் என்ன பாவம் பண்ணேன்? பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் உனக்குள்ள இருந்தா நான் என்ன பாவம் செஞ்சு நீ கேட்க மாட்டேன். பாவியாக என் மேல் கிருபை இருந்தா சொல்லுவே தவிர நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படி கேட்டாவே உனக்கு என்ன இல்லை, சத்திய வார்த்தையில் அர்த்தம். நம்மை நாமே நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும். நீ நல்லா கையை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. யா இயேசு நீ விசுவாசிக்கணும். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நமக்கு பாவங்களை மன்னிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். இந்த உலகத்தில் பாவத்தை மன்னிக்கிற தெய்வம் ஒன்றுமில்லை, இயேசுவை தவிர. நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்குவார், நம்மை சுத்திகரிப்பார். அவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர்,
ஆமென். புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சிட்டீங்களா? ஏன் உங்க இருதயம் கலங்க வேண்டாம்னு சொல்றாரு இல்லையா? உன் பாவங்கள் சிவேர் இருந்தாலும் வெண்பஞ்சை போல் மாத்துகிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார். புரிஞ்சிட்டா? வேற யாரையும் நீ போய் குற்றப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை நீ செக் பண்ணு. உன்னை செக். ஏன் ஆண்டவர் இது நடந்தது? ஏன் நடந்தது? ஏன் நடந்தது இல்லையா? ஏன்னா கவனிங்க, அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிற தெய்வம் அல்ல. அவனவன் தன் இச்சையினால் இழுக்கப்பட்டு அந்த இச்சை தான் கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது தான் உனக்கு மரணத்தை உண்டாக்கும். கேள், நான் என்ன செஞ்ச ஆண்டவரே இல்லையா? ஆமா, ஏன் எனக்கு இது நடந்தது? ஏன் எனக்கு இது நடந்தது? கேள் அப்பாட்ட சொல்லுவார். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சிட்டீங்களா? ஆமா. ஏன்னா நம்முடைய மனசாட்சியே நமக்கு சரியான ஒரு நீதிபதி. உன் மனசாட்சி உன்னை குற்றவாளியை தீர்த்துட்டுனா நீ குற்றவாளி தான். உன் மனசாட்சிக்கு உன் இதயத்துக்கு மேல தேவன் ஒன்றும் செய்ய மாட்டாரு. உன் இருதயமே உன்னை குற்றவாளியா தீக்குதா, உட்கார ஆண்டு சமூகத்துல இல்லையா? எத்தனை நாள், எத்தனை வருஷம் இல்லையா நீ ஆண்டோடைய இரக்கத்தை பெறுவதற்கு காத்திருக்கிறாயோ, அவரை தவிர வேற ஒருவராலும் உன் பாவத்தை மன்னிக்க முடியாது. பாவத்தை மன்னிச்சதான் உன் குடும்பத்துல சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆரோக்கியம், வெற்றி நிச்சயமாய் உண்டாகும். நம்புறீங்களா? ஏன்னா தெளிவா சொல்லிட்டாரு ஆண்டவர். அந்த வசனம் எடுத்துட்டியாமா? 3ஆம் அதிகாரத்துல உன் இருதயமே உன்னை குற்றவாளியாய் தீர்க்காதிருந்தால் அதுக்கு மேல தேவன் உன்னை குற்றவாளி தீர்க்க மாட்டார். 1 யோவான் 3:20. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால், கவனிங்க, உன் இருதயம் உன்னை குற்றவாளியா தீர்க்குதுன்னா நீ ஆண்டு சம உட்காரு. வேற எங்கேயும் நீ எதையாவது தேட வேண்டாம். உட்காரு. உன் இருதயம் உன்னை சரின்னு சொல்லுதா, அதுக்கு மேல தேவன் இது தப்பு பண்ண மாட்டார். உன் இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஆமா, தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்திருக்கிறார். உன் இருதயம் உன்னை குற்றவாளியா தீர்க்குதா, அதுக்கு மேல தேவன் உன்னை அறிஞ்சிருக்கிறார். புரிஞ்சுட்டா? புரியுதா? ஆண்டு சமூகத்தில் அவர் நல்லவர். நியாயம் தீர்க்க தெய்வம் கிடையாது. இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது. அப்படிதான் சொல்லுவார தவிர அவர் உன்னை நியாயம் இல்லையா? நான் செஞ்சது நியாயம்னு நீ நினைச்சினா தோத்திரம். நீதிமான் ஒருவனும் இல்லை. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. ஹல்லேலூயா. என்ன பண்ணண்டா ஆண்டவரே, என் இருதயம் என்னை குற்றவாளியா தீக்குதா, உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் இனி அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே சொல்லி அவர் காலை எந்த அளவுக்கு நீ கண்ணீரால கழுவ முடியுமோ, உன் தலைமுடியால தொடக்க முடியுமோ இல்லையா, ஸ்தோத்திரம், தைலத்தால் அவரை நீ இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ, அவள் மிகவும் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அவர் தன்னை நியாயமே தீர்க்கல. இயேசு கேட்டார், யாராவது உன்னை நியாயம் தீர்த்தாங்களா? யாரும் தீர்க்கல. நானும் உன்னை நியாயம் தீர்க்கல, போ, இனி பாவம் செய்யாத. ஹல்லேலூயா. ஏன் நம்ம இயேசு என்கிட்ட விசுவாசம் சொன்னாரு? அவர்தான் நம்முடைய பாவம் மன்னிப்பு நிச்சயம். ஏன் பாவம் மன்னிப்பு நிச்சயம் தெரியுமா? பாவம் மன்னிப்பு நிச்சயம்னா நீ நரகத்துக்குள்ள போயிடுவேன். 1 கொரிந்தியர் சொல்லி நான் முடிக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 9-11. 1 கொரிந்தியர் 6:9-11. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதே இல்லை. இதெல்லாம் உன் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா
நீ பரலோகத்துக்கு பார்க்கணும்னு ஆசைப்படாத. ஆனா அறிக்கை இருக்குதா? அறிக்கை பண்ணு, நான் இப்படிப்பட்ட ஆள் ஆண்டவரே, நான் விபச்சாரன், வேசிதனம், பொருளாசைக்காரன், வெறியன் இல்லையா, அப்புறம் உதாசீனப்படுத்துறவன், விக்கிர ஆராதனைக்காரன், விபச்சாரக்காரன், சுயப்புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, என்னை மன்னிச்சு நான் இனி செய்ய மாட்டேன் ஆண்டவரே இல்லையா. ஆண்டவரே நான் செத்தா உங்க ராஜ்யத்துக்குள்ள வரணும் ஆண்டவரே. ஹலோ சிஸ்டர், பிரதர், பாவ மன்னிப்பு அவசியம். ஹல்லேலூயா. புரியுதா? ஏன்னா அவர்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க தேவனால் அனுப்பப்பட்ட இல்லையா ரட்சகர். இயேசு யாரு? ரட்சகர். உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் போது இன்மையே நல்லா இருப்ப, பரலோகராஜ்யம் நல்லா இருப்ப. அநியாயக்காரர்கள் தேவ ராஜ்யத்தில் உள்ள பிரவேசிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவளாம் இருந்தோம், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமென். நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் காத்து இருக்கிறது. நீ அநியாயக்காரனா இருக்கலாம், அக்கிரம செய்வனா இருக்கலாம், பொருளாசைக்காரனா இருக்கலாம், விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காம விகாரம் தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. உன் குடும்பத்தை, வாழ்க்கையை நாசமாக்கிடும். ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம், ஆனா இயேசு நம்மை தேடி வந்தார் இல்லையா. சொல்றாரு, சிலர் இப்படிப்பட்டவளாய் இருந்தீர்கள், இருக்கிறீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் இல்லையா. ஸ்தோத்திரம். நீதிமானாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ஏன் இயேசுட்ட நம்ம விசுவாசமா இருக்கணும்? நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். செஞ்சுட்டு பாவம் மன்னிப்பு கேட்க கூடாது. புரிஞ்சுட்டா? நெருப்புன்னு தெரிஞ்சவனே சுட்டுச்சா மறுபடியும் அந்த நெருப்புல கை வச்சிடக்கூடாது. புரியுதா? இது நெருப்பு, கை வச்ச சுட்டுட்டு மறுபடியும் வச்சு பார்க்கலாமே. வச்சினா நேற்று எங்க சாம் சொன்னா, அப்பா அந்த துணி துவைக்கிற மிஷின் தாம்மா, வாஷிங் மிஷின்ல சாக்கு வருது, உடனே போய் எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு, எப்பா ஷாக்கு வருதுப்பா, அது என்னன்னு பாரு. அவன் பார்த்து ரெடி பண்ணி, ஓகே சார், புதுசா அந்த ஒன்று லூஸா அந்த தூக்கி எட்ட போட்டு புதுசா மாத்திட்டான். தோத்துறோம். மறுபடியும் சாம் இன்னைக்கு ஷாக்கு தான் பாடுறான்னா நான் ஒரு முட்டாள்னு அர்த்தம் இல்லையா. ஏற்கனவே ஷாக்கு வருதுப்பா, கொழால தந்த ஷாக்கு வருதுப்பா இல்லையா சொல்றானா, உடனே பார்த்துடணும். புரியுதா? புரியுதா? ஆமா இல்லையா. இதை மறுபடியும் தொட்டு பாருமா. நீ காலைல தொட்டு பாரு, சாயங்காலம் தொட்டு பாரு, நாளைக்கு தொட்டு பாரு, உள்ள எஸ்கேப் ஆயிடும். இதேதான் பாவமோ, இதேதான் பாவமோ. புரியுதா? ஆமா. அது கூட போய் விளையாடாத. ஆமா, அது பாம்பு மாதிரி என்னைக்கு வேணும் கொத்தும் இல்லையா. நான் முட்டையும் பாலும் டெய்லி வைக்கிறேன் பாஸ்டர், வெய் கொத்தும் பாரு. ஒருத்தன் மலை பாம்பை வளர்த்தானா, கடைசியில் அந்த பாம்பை அவனை முழுங்கிட்டு. இதுதான் பாவம் இல்லையா. நீ பாவத்துக்கு பால் ஊற்றி வளர்த்தாலும் ஒரு நாள் அந்த என்ன பண்ண, நரகத்தில் கொண்டு போய் விட்டுடும். ஆனா இயேசு அதுக்கு தான் ஓடி வந்தார். அவர் நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் அவர் மேலே ஏற்றுக்கொண்டு நமக்காக இயேசு சிறுவலை பலியாய் மாறி இல்லையா. மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கத்தை எல்லாம் சுமந்தார். நாமும் அவரை அந்நியராய் நினைச்சோம். அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். புரிஞ்சுட்டீங்களா? வீட்டில் படிங்க இதெல்லாம். அப்போ ஏன் உன் இருதயம் கலங்கமானான்னு சொல்றாரு? அவர் நமக்காய் வேண்டுகிற ஒரு ஆண்டவர், நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு சமாதானம் கொடுக்கிறவர், சந்தோஷம் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், ஆரோக்கியம் கொடுக்கிறவர். உனக்குள்ள இருக்கிற அந்த வறுமை, தரித்திரம், சாபங்களை எல்லாம் நீக்கி
இல்லையா? உனக்கு 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 அவருடைய அவருடைய நன்மைகளை கொடுக்கிறார். புரியுதா? நீ யாரா இருந்தாலும் சரி, நானே கூட சரி தப்பு பண்ணிட்டா அவருடைய காலில் பொத்துன்னு விழுந்துடணும், மன்னிச்சிருங்க, இன்னும் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. எப்போ எப்போ பாஸ்டர் மன்னிப்பாரு? ஒரு மாதம் ஆகலாம், ஒரு வருஷம் ஆகலாம், அவ்வளோ தூரம் போயிடுமா? உனக்கு அவருக்கு தொடர்பு தான். புரிஞ்சுட்டீங்களா? ஆனா பாவ மன்னிப்பு கிடைச்ச பிறகுதான் நீ எதிர்பார்க்கிற சமாதானம், சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம், நன்மை எல்லாம் உனக்கு உண்டாகும். நம்மள எழுந்திருக்கலாமா? 7 பாயிண்ட் கொண்டு வந்தேன், 2 பாயிண்ட் தான் பேச முடியும் 1 மணி நேரத்தில். அப்புறம் நீ ஊர் கதை உலக கதைலாம் பேசுங்கிறீங்க. உதாரணம் சொல்லணும், புரியுதா? யூடியூப்ல பாக்குறீங்களா? எத்தனை யூடியூப் பாக்குறீங்க? பொய் சொல்லாம சொல்லுங்க. பொய் சொல்லக்கூடாது. கோயிலில் பொய் சொன்னா தோத்துறோம். அனனியா சப்பரர் கோயில் தான் பொய் சொல்லிச்சிங்க. எத்தனை யூடியூப் பாக்குறீங்க? நம்முடைய மிராக்கிள்ஸ் பொய் சொல்லாம சொல்லு. பார்க்கவே டைம் இல்லை பாஸ்டர். அப்ப வேற எதை பார்க்கணும்? ஆண்டவரும் பார்ப்பார். அவர் உன் இருதயத்தை காட்டிலும் அவர் பெரியவராய் இருந்து உன்னை அறிவார். எதுக்கு உங்களை யூடியூப் பார்த்து சொல்றோம்? எனக்கு வியூஸ் ஏறி துட்டு சம்பாதிக்கிறதுக்கா? இந்த செய்தியுடைய தொடர்ச்சி அடுத்த யூடியூப்ல வரும். புரியுதா? ஆமென். கை உயர்த்தி கண்ணை மூடி நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். உன் இருதயமே உன்னை குற்றவாளியாய் தீர்க்காதிருந்தால், உன் இருதயத்தை காட்டிலும் பெரியவராகி இயேசு உன்னை குற்றவாளியாய் தீர்க்க மாட்டார். உன் இருதயம் உன்னை குற்றவாளியாய் தீர்க்குமானால், இல்லையா, தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிடு, கண்ணீரோடு ஜெபி. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை கண்ணீரோடு ஜெபம் பண்ணு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே, உண்மையா உண்மையா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு கூட உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம் வல்லமை உம் நீதான் கெட்டு போவ. என்னை மன்னி பின்வாங்கி போனா உனக்குதான் ஆபத்து. மன்னியுமே இயேசுவே என் தெய்வம். கை உயர்த்தி உண்மையா தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்கள், தெய்வத்தோடு ஒப்புரவாகுங்கள். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூரம் போனேன், என்னை மன்னிச்சுன்னு கேளு. துன்ப வேளையிலே உம்மை துவண்டு போனேன், துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூரம் போனேன், என்னை மன்னிச்சிருக்கு தெய்வமே. ஜெபத்தை விட்டுட்டேன், ஆராதனை விட்டுட்டேன், ஐக்கியத்தை விட்டுட்டேன், சபை கூடியதை விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இயேசுவே என் தெய்வமே, உண்மையா உண்மையா பாட்டு பாட்டு போய் மனம் திரும்பு. மனம் திரும்பினா ஒரு சந்தோஷம். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், பிறர் வாழ்வை கெடுத்திருக்கிறேன், மன்னிச்சிருங்க. கடும் கோபம், பிறர் வாழ்க்கை நான் கெடுத்திருக்க ஆண்டவரே.
கடினப்படுத்தாதீங்க. கடினப்படுத்தினா இன்னும் கஷ்டம். உங்களுடைய வாழ்க்கை நியாயப்படுத்தாத. இயேசுவே முள் முடித்தாங்கி, முள் முடித்தாங்கி, ஐயா நீ காயப்பட்டீர், எனக்காக நீ பலியானீர். முள் முடித்தாங்கி ஐயா காயப்பட்டீர், நீ முடித்தாங்கி ஐயா காயப்பட்டீர், நீர் எனக்காக பலியானி. எஸ் 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 எனக்காக பலியானி. ரத்தத்தால் கழுவி விடும், ரத்தத்தால் கழுவி விடும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உண்மையாமா தம்பி தங்கச்சி, உனக்கும் இயேசுக்குதான், வேற யாரும் உன்னை பார்க்கல. போராடி கொண்டிருக்கிறேன், போராடி கொண்டிருக்கிறேன், உன்னை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறேன், உன் காரியத்தை நியாயப்படுத்துறேன், உன் தவறை நியாயப்படுத்துகிறேன். இல்ல கடினப்படுத்துறேன். இல்ல என் மேல் மனமிரங்கும், என் மேல் மனமிரங்கும், மேல் மனமிரங்கும். கைத்தட்ட வேண்டாம், கைத்தட்ட வேண்டாம், கைத்தட்ட வேண்டாம். நீங்க ஒப்பு கொடுத்தா போதும். கண்ண மூடி ஒரே ஒரு நிமிஷம். ஏன் உங்க இருதயம் கலங்க வேண்டாம்னு ஆண்டு சொல்ல தெரியுமா? உனக்காக ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன் இன்ப துன்ப நேரங்களிலாம், எல்லாரும் உன்னை கைவிட்ட சூழ்நிலையில உனக்காக ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறபடினால சொல்றாரு, கலங்க வேண்டாம். மாத்திரமல்ல, மாத்திரமல்ல, உன் பாவங்கள் எவ்வளவு சிகப்பா இருந்தாலும் அதை மன்னித்து மறுபடியும் ஒரு புதுவாழ்வு கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு தேவன் இருக்கிறார். அவரோடு நீ ஒப்புரவாக வேண்டும், அவரோடு நீ சீர்பொருந்த வேண்டும், அவரோடு நீ ஐக்கியப்பட வேண்டும். இயேசுவே, அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். உன்னையே அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. நீ என்ன தீர்மானிக்கிற, என்ன தீர்மானம் எடுக்கிற, என்ன தீர்மானம் எடுக்கிற? நான் பாவி. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி வருகிறோம். இந்த மன மகிழ்ச்சியான இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில கூட கர்த்தாவே, ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து, எங்கள் அநியாயங்களை மன்னித்து, மறுபடியும் எங்களை ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரத்தில் சமூகத்தில் எங்களை களிக்கூற செய்கிற ஒரு ஆண்டவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க. வரப்போற புது மாசத்துல ஒரு புதிய கிருபை, பலன், இந்த மாசத்துல நான் இழந்த அந்த சந்தோஷம், சமாதானம் வர உதவி செய்யும். ஆசீர்வதியும். திரும்பி போகிறார்கள், உடைய தூதரை கூட அனுப்பும். இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். செய்கிற தொழில் வியாபாரங்கள்ல உடைய கரம் இருக்கட்டும், குடும்பத்திலும் கரம் இருக்கட்டும், படிப்பிலும் கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, அவங்க செய்கிற எல்லாவற்றிலும் தேவ கரம் உண்டாயிருப்பதாக. ஆசீர்வதியும். கடன் பிரச்சனை மாறட்டும், மன்னியும். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உண்டாக்கி தாரும். திருமணம் ஆகாத பிள்ளைகள் திருமண காரியம் கைகூடி வரட்டும்.
பிள்ளை இல்லாத மக்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகட்டும். இந்த திருசபைக்கு வருகிற பிள்ளைகள் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். எல்லா வியாதி பலவீன போராட்டங்கள் பிசாசின் கிரிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் உடைய வருகை மட்டும் இருந்து காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர் என்பதே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.